வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச marshmallows எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக marshmallows செய்யும்போது கார்ன் சிரப் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம அது கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக 2 பொருட்கள் வச்சு செய்ய போகிறோம். அளவையும் சொல்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். நம்ம அது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி ஊற்றும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை வேணும். இதோட ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவை ஜெலட்டின் பவுடர். இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 1/2 கப் சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்க போகிறோம். இது அவ்வளோ சீக்கிரம் கரையாது. எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்பூனில் கரைச்சி வச்சுக்க முடியுமோ கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஜெலட்டின் வேண்டான்னு நினைக்கிறவங்க அகர் பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பொடிச்ச சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவரையும். இப்போது இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் தூவ போகிறோம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டாகணும். அதுக்கு மேலே தான் நீங்கள் இதை தூவணும். இதை நல்லா தூவி வச்சுருங்க. marshmallows இனிஷியலாக ஒட்ட தான் செய்யும். அதனால் இதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். இந்த சைடு ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிட்டும் கிளற ஆரம்பிங்க. உருட்டு பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளற போகிறோம். கண்டினியூஸாக கிளற தேவையில்லை, அடியில் உட்காரக்கூடாது. அதனால அதை பார்த்து கிளறிக்கோங்க. இதுவும் நல்லா பளபளன்னு வந்துடுச்சு. இப்போ பதம் வந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்களால் உருட்ட முடிஞ்சிச்சுன்னா அதுதான் உருட்டு பதம். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி பதம் வந்த உடனேவே நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற ஜெலட்டினை சேர்த்துடலாம். ரொம்ப கரையிலேனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஊற்றி அதை கிளறும் போதே கரைஞ்சிரும். அதுக்காக முழுசாகவும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக போடணும். இதை நல்லா கிளறிட்டே வாங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிளறுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கிளறுங்க. அதுவே போதும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றுங்க. ஜெலட்டின் பொதுவாக கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க தான் செய்யும். அதனால 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம இதை அடிச்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் விட்டு அடிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஹேண்ட் பீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது கையில் சுற்றுற மாதிரி அந்த பீட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபோக் ஸ்பூன் வச்சு அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டினியூஸாக அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆகிடும். இதோ இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இப்போ டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரே மேலே ஊற்ற போகிறோம். சமப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இங்கே ஒரு பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதியில் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஃபுட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லோ ஃபுட் கலர். இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம். அந்த ஒயிட் லேயருக்கு மேலே இதை அப்படியே இன்னொரு லேயரை ஊற்றுங்க. சமம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தட்டிக்கோங்க. இதுக்கு மேலேயும் சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் பொடியை நல்லா தூவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும்.
இது இப்போது செட் ஆகணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இதை வச்சு எடுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜு சைடில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுடுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வெளியே வச்சாலே கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கும், பட் செட் ஆயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். ஒட்டாமல் வரதுக்காக நல்லா அந்த பொடியை கத்தியிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரெல்லாம் கூட கொஞ்சம் பொடியை தூவி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பொதுவாக ஓரம் தான் எடுத்து விடுறதுக்கு நம்மளுக்கு பொடியெல்லாம் தேவை, மற்றபடி நடுவுலலாம் ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த சர்க்கரை பொடியெல்லாம் நம்ம தட்டி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பொடி நான் கொஞ்சம் எக்ஸஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கலாம். இதோ ரெடி. நம்ம இப்போ பீஸ் போட வேண்டியதுதான். அங்கங்கே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பொடியை தூவிக்கோங்க. இதுக்கு மேலே அவ்வளோவா ஒட்டாது. இது ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மாஷ்மலோஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லவே தேவையில்லை. நான் கூட அடிக்கிட்டு இருக்கும்போதே நைஸாக ஒன்று காலி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.